நிறைய பேர் இன்னுமே வந்து இந்த டைலர்ன்ற அந்த ஒரு வியூல தான் நம்மள வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. பட் நம்ம வந்து எனக்கு வந்து வேற ஏன்னா எந்த சர்க்கிள்லையுமே மீடியான்ற ஒரு எங்களோட என்டையர் சர்க்கிள்லே கிடையாது. எனக்கு வந்து டென்ஷன் ஆகி கோவப்படல என்ன இருக்கு? எண்ட் ஆஃப் த டே சொல்யூஷன் வேணும். சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. தனியா வந்து என் லைஃப்பை சர்வை பண்ணணுன்ற ஒரு ஸ்டேஜ் வரப்போ அப்போ வந்தோடனே நம்ம ஆக்டிங்னு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணணும். நான் வந்து ஒரு தியேட்டருக்கு போனால் ஒரு தாத்தா பாட்டிலாம் வந்து அப்படி தலையில் கை வச்சுட்டு நல்லா இருமா அப்படின்ற அளவுக்கு பிளெஸிங்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. நிறைய 9th படிக்கிறப்ப எங்கள் அம்மா வந்து நீயும் பெரிய ஒரு டைலராக வரணும்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. நான் ஓடி வந்துட்டேன். செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, விமென்ஸ் டே. எல்லாருக்கும், பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. இன்னைக்கு வந்து நம்ம வெறும் ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு விமென்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறத பற்றி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விமனும் அவங்க வாழ்க்கையில் கடந்து வர ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ், ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தே பெண்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நிறைய அவங்க போராட வேண்டியது இருந்துச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கையில் இருக்குது, நிறைய ஃப்ரீடம்ஸ் இருக்குது, நிறைய அவங்களுக்காக பேசுகிற அந்த உரிமை எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து இன்னும் விமென்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய சேலஞ்ச், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய சேலஞ்சஸ்ன்றதை விட வெளியே வேலைக்கு வரவங்க, நிறைய ஃபீல்டில் இருக்கிறவங்களுடைய சேலஞ்சஸை பற்றி நமக்கு தெரிஞ்சதுன்னா அது நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் விஷயமா இருக்கலாம். அப்படி ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக நாங்கள் இன்றைக்கி ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து வேற ஒரு ஊர்ல இருந்து சென்னைக்கு அவங்களுடைய டேலண்ட்டை மட்டும் நம்பி, அவங்கள மட்டும் நம்பி இங்கே சென்னையில் வந்து அவங்க ஒரு பிரபலமாக இருக்காங்க. அவங்க யாருன்றத அவங்களே சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் அபர்ணா மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்னா நீங்கள் உங்களை பற்றி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே நம்மளை பற்றி சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் வந்து தன்னுடைய வெற்றியை தானாகவே சொல்லி செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே சொல்லுங்கள். ஓகே. ஸோ நான் ஒரு காஸ்டியூம் டிசைனர். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டிசைனர் பொட்டிக் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன் பாஸ்ட் 7 இயர்ஸாக. அண்ட் வந்து ஆக்டிங்கில் லைட்டாக விருப்பம் இருந்தது. ஸோ அப்போ இனிஷியலாக ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் எனக்கு நிறைய வாய்ப்பு வந்தது. அப்போ சில சுச்சுவேஷனால் என்னால் அது ப்ரொசீட் பண்ண முடியல. இப்போ சன் டிவியில் பூங்கொடின்னு ஒரு சீரியலில் நடிச்சிட்ருக்கேன். வெரி நைஸ். நானும் அந்த சீரியல் பார்த்தேன். அண்ட் ஏன் உங்களை நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய அந்த ஸ்மைல், அந்த ஒரு ஹாப்பினஸ், அது எல்லாமே வந்துட்டு இட் ஓன்ஸ் யூ. நீங்கள் தான் அதோடைய ஓனர், நீங்கள் தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்காது இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தாண்டி வந்திருக்கணும். அண்ட் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு கூட நீங்கள் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கீங்க. நிறைய சீரியல் ஆக்ட்ரஸஸ்க்கு வந்து நீங்கள் நான் பார்த்துருக்கேன். நிறைய ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பேஜ் நான் பார்த்துருக்கேன், உங்களுடைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ யங் ஏஜில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு காஸ்டியூம் டிசைனிங், ஏன்னா காஸ்டியூம் டிசைனிங்ன்றது இப்போ நம்ம அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு அழகான பேருன்னு வச்சுக்கோங்க. முன்னாடியெல்லாம் வந்துட்டு டெய்லரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து மக்கள் மனசுல முதல்ல நான் டெய்லர் இல்லை, நான் ஒரு காஸ்டியூம் டிசைனர் அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அதோடைய சேலஞ்சஸ்லாம் என்னவா இருந்தது? அதுக்கான விஷயங்கள் இப்போ வரைக்குமே இருக்கு. நிறைய பேர் இன்னுமே வந்து இந்த டைலர்ன்ற அந்த ஒரு வியூல தான் நம்மள வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. பட் நம்ம வந்து டைலருக்கும் காஸ்டியூம் டிசைனருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது டிசைனர் பொட்டிக்கும் ஒரு டைலர் ஷாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நம்ம புரிய வைக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்ல இந்த ப்ராசஸ் இந்த மாதிரி, அதனாலதான் ரேட்டும் இப்படி இருக்கு, அதோட செட்டப்பும் இப்படி இருக்கு, நம்மளோட ஃபினிஷிங் ஒர்க் இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓ ஓகே அப்படின்னு அவங்க ஒரு வியூக்கே வருவாங்க. ஆனா இன்னும் அந்த சேலஞ்சஸ் உங்களுக்கு இன்னமும் இருக்கு. ஸோ நீங்க எப்படி அபர்ணா, எந்த ஏஜ்ல வந்து யூ ஃபவுண்ட் அவுட், அதாவது எனக்கு வந்து இந்த டிசைனிங் பிடிக்கும், இல்லை உங்க அப்பா அம்மா யாராவது வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங்ல இருந்தாங்களா? இஸ் இட் ஒரு
ஜெனட்டிக்கா உங்களுக்கு வந்ததா இல்ல நீங்களாவே ஃபைண்ட் அவுட் பண்ணி இல்ல இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு இன்ட்ரெஸ்டா? எங்க வீட்ல வந்து அப்பா வந்து ஒரு பெரிய ரொம்ப ஃபேமஸான ஒரு பனியன் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணாரு. ஓ. ஸோ அப்பா நல்லா ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி அந்த கம்பெனியே அப்பா வந்து டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனிங் வந்து படிக்க வச்சாங்க. வாவ். ஸோ அப்பா வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வீட்ல வந்து எப்பவுமே டெய்லரிங் மிஷின் இருக்கும். ஸோ எதுனாலும் அப்பா தான் வீட்ல எல்லாமே தைப்பாங்க. ஸோ மேஜரா தைக்கிறது வேணா வெளியில தைப்போம். பட் சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே வந்து அப்பாவே வீட்ல பண்ணுவாங்க. ஸோ அதனால அம்மா கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவையும் வந்து டைலரிங் வந்து படிக்க வச்சாங்க. ஸோ 2 பேருமே வீட்ல வந்து எப்போதும் டைலரிங் மிஷின் வீட்ல ஓடிட்டே இருக்கும். 9th படிக்கிறப்ப எங்க அம்மா வந்து நீயும் பெரிய ஒரு டைலரா வரணும்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. நான் ஓடி வந்துட்டேன். லிட்ரலி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் எப்படி ஓடி வந்தேன்னு கூட ஞாபகம் இருக்கு. அந்த தெருவுல இருந்து பயங்கரமா ஓடி வந்துட்டேன். நான்லாம் டெய்லரே கிடையாது அப்படி சொல்லி லிட்ரலி ஓடி வந்துட்டேன். அப்புறம் காலேஜ் படிக்கிறப்போ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ எங்க கேங்ல நாங்க ஒரு 5 பேர். 5 பேர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கப்போ ஆஃப்டர்நூன் மேல நாங்கெல்லாம் ஃப்ரீயா இருப்போம். ஏதாவது டைலரிங் கிளாஸ் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவளுக்கு என்ன நம்மளையும் சேர்ந்து கோத்து விட்டுருவாளுக போலன்ற மாதிரி அவளுக்கு 4 பேருமே டைலரிங் கிளாஸ் போலான்னு ஒத்துக்கிட்டா. நான் மட்டும் போலன்னா அப்படின்னு அட்லீஸ்ட் நம்ம கேங்கோடையாவது நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போனேன். போனா ஒரு மாசத்துல நான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன். அவளுக்கு 4 பேருமே நின்னுட்டாளுங்க. நான் மட்டும் தான் அதை கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து லைக் ஃபேமிலியோட ஒரு இதனால நான் படிச்சேன். ஏன்னா ஃபேமிலியில எல்லாருமே ஐடி, என்னோட கசின்ஸ் எல்லாருமே ஐடி. ஸோ அதனால படிக்கணும்னு படிச்சேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும், பயங்கர அது வந்து ப்ராக்டிக்கலா இருக்கணும் அப்படின்னு ஒரு வியூ இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி சைக்காலஜி படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. படிச்சிடலாமே. எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக நானும் நிறையலாம் வந்து சர்ச் எல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம், எங்க படிக்கலாம், எனக்கு ஆனா சென்னையில படிக்கணும் அப்படிலாம் இருந்தது. அப்புறம் எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, சைக்காலஜி படிச்சுட்டு என்ன பண்ண போற, அது வேண்டாம், வேற ஏதாவது அது உனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்போ எங்க அண்ணா வந்து நீதான் நல்லா டெய்லரிங் பண்றல, அப்ப நானே வந்து ஆர்டர்ஸ் எடுத்து வீட்டுல ஸ்டிச் பண்றேன். தீபாவளி டைம்ல எல்லாம் என்னோட கூட படிக்கிறவங்களே எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து அது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஸோ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து மீடியாவில் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்மோ அந்த டிரான்சிஷன் அந்த ஒரு பீரியட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அண்ட் அங்கே உங்களுடைய சேலஞ்சஸ் என்னவா இருந்தது? ஹவு நீங்கள் உங்களை எப்படி, ஏன்னா நீங்கள் ரொம்ப யங் ஏஜில் வந்திருப்பீங்க. யூஸ்வலாகவே இந்த சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேஷன் இருக்கும், அந்த வெறி இருக்கும். ஆனால் அதே மாதிரி அந்த எம்பாரஸ்மெண்ட்டையோ இல்லை தோல்வியோ ஏற்றுக்கிற தன்மைன்னு வரும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி எப்படி நீங்கள் வந்து அந்த மீடியாக்குள்ளெல்லாம் வந்து ஹவு டிட் யூ ஃபேஸ் த சேலஞ்சஸ் தேர்? ஓகே. ஸோ நான் வந்து ஆஸ் அ காஸ்டியூம் டிசைனராக நான் வந்து மீடியாக்குள்ளே வந்து லைக் 21 ஏஜில் வந்தேன். ஸோ அப்போ வந்து லைக் நானா வந்து எனக்கு வந்து வேற ஏன்னா எந்த சர்க்கிள்லையுமே மீடியான்ற ஒரு எங்களோட என்டையர் சர்க்கிள்லே கிடையாது. ஸோ எப்படி போகணும், யாரை வந்து நம்ம ரீச் பண்ணணும், என்ன மாதிரி நம்மளோட வேயை கண்டுபிடிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நானா ஓகே நம்ம இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானே இன்ஸ்டாகிராம்ல நிறைய டிசைனர்ஸ் வந்து ஃபாலோ பண்றது, அவங்க மேபி அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து ரெகுலரா வந்து பாக்குறது, அவங்க ஏதாவது மேபி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கால் ஃபார் பண்ணுவாங்க, அன்னைக்கு நம்ம அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெகுலரா இப்படி ஒருத்தி இருக்கேன்ற மாதிரி அவங்கள்ட்ட காட்டிக்கிட்டே இருக்கிறது, என்னோட ஒரு அவைலபிலிட்டியை காட்டிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஒரு டைம் அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து வேணும், அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்றப்ப அப்ப அவங்கள ரீச் அவுட் பண்ணி அப்படிதான் என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் அது ஒரு பயங்கர ஒரு ஃபாலோஅப்ஸ்ல இருக்கிற விசிபிலிட்டிஸ் நமக்கு நம்மளோட அவைலபிலிட்டி எப்போதுமே இருக்கணும். அப்பதான் வந்து இப்போ உங்க மெசேஜ் பண்ண நேரத்துக்கு நம்ம உடனே ரிப்ளை பண்ணி, மேபி ஒரு half an hour நம்ம லேட்டா பண்ணா கூட அந்த half an hourக்குள்ள வேற யாராவது ரீச் பண்ணி அவங்க ஓகே ஆயிடுவாங்க. சோ நம்ம ஒரு கொஞ்சம் எப்பவுமே அவைலபிளாவே இருக்கணும். நீங்க உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை எப்படி நீங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறீங்க? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்க அட்டென்டிவா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. எப்போவுமே நம்ம ஒரு கஸ்டமர்ஸ் ஹேண்ட்லிங் இந்த ஃபீல்டில் இருந்தோம்னாலே நிறைய கமெண்ட்ஸ் வரும். சில பேர் வந்து ஸ்டிச்சு சரியில்லைன்னுவாங்க, இது எனக்கு சுத்தமாக காசே கொடுக்காம இந்தாங்க வச்சுக்கோங்கன்றுவாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னுவாங்க, அப் டு த ஃபேஸ் சொல்லிடுவாங்க. பிகாஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்கன்னும் போது, ஆனால் நம்மளோட எஃபர்ட் அதில் இருந்திருக்கும். ஆனால் அந்த எஃபர்ட்டெல்லாம் கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் உங்களை சின்ன பொண்ணாக இருக்கீங்கன்னும் போது சில டைம் அதை அட்வான்டேஜாக கூட எடுத்து பேசுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியல போல், நீங்கள் பெருசாக சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் செய்யலை,
இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை எப்படி நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க? ஓகே. அது வந்து நான் வந்து பொட்டிக்ன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணோனே, நான் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணது வந்து, யூசுவலா நம்ம டெய்லர் கடைக்கு போனாலே இவங்க லேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஆன் டைம் குடுக்க மாட்டாங்க. நம்மள கொஞ்சம் வந்து டென்ஷன் பண்ணுவாங்கன்னு இதெல்லாம் இருந்தது. ஸோ நான் எனக்கிட்ட எடுத்துக்கிட்ட ஒரு ஓத்த வந்துட்டு, நீ ஆன் டைம் டெலிவரி பண்ணணும். அவங்கள வந்து டென்ஷன் ஆக்கக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி நீ பிரியரா எல்லா ஒர்க்கையும் நீ பார்க்கணும். ஃபாலோ அப்ஸ் நீ பண்ணணும். அவங்க உன்ன ஃபாலோ அப்ஸ் பண்ணக்கூடாதுன்றது, இதெல்லாம் நான் எனக்கு நானே எடுத்துக்கிட்ட ஓத். ஸோ நான் கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறப்போ, ரொம்ப ஆக்சுவலி பெருசா கிளையண்ட் கூட சண்டை வந்தது கிடையாது. ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன வார்த்தை ரொம்ப முக்கியம், வாக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இப்படிதான் வந்து எங்க அம்மா என்னை வளர்த்துருக்காங்க. ஸோ நான் சொல்ற வார்த்தையில ரொம்ப ஸ்டாண்ட் பண்ணி நிற்பேன். எனக்கு வந்து யாரும் என்ன கேள்வி கேட்டா, அதாவது அவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்க கூடாதுன்னு நான் ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் ஒர்க்ல பெர்ஃபெக்டா இருக்கனால பெருசா கிளைண்ட்ஸ் கூட சண்டை வந்தது இல்லை. அண்ட் நான் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன்றதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் அந்த ஒர்க்கே கையில எடுத்து பண்ணுவேன். இப்ப நானா வந்து அசியூம் பண்ணி நானும் அவனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்றதுலாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நாளைக்கு இந்த ட்ரெஸ் போட போறது அவங்க, நாளைக்கு வந்து அவங்க போய் எல்லார்கிட்டயும் போய் இதை அபர்ணா ஸ்டிச் பண்ணாங்கன்னு சொல்ல போறது இல்ல. அந்த ட்ரெஸ் இதை பார்த்த உடனே சொல்லணும். அதை பார்த்துட்டு 4 பேரே இது நல்லா இருக்கு, இது எங்க தச்ச அப்படின்னு அவங்க வாயில இது நல்லா இருக்குல்ல அப்படி சொல்றதை விட, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு அவங்க பாக்குறவங்க வந்து சொல்லணும்ன்றதுதான் என்னோட ஒரு மைண்ட் செட்டா இருந்தது. சோ அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஆக்சுவலி பெருசா கிளைண்ட் கூட சண்டை வந்ததில்ல. ஒரே ஒரு டைம் ஒரு கிளைண்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நம்ம பண்ணோம். ஆனாலுமே அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இல்லாம இதை இப்படி பண்ணிருக்கலாம், அதை அப்படி பண்ணிருக்கலாம்னு பயங்கரமா வந்து கத்துனாங்க. அது இப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணு. நானு ஓகே, இல்ல அது நம்ம அன்னைக்கு அதை பேசணுமா, நான் இதே டோன்ல இப்படிதான் பேசினேன். நம்ம அன்னைக்கு அதை பேசணுமா, ஏன் அதை பேசணும்னா உங்க பாடி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி விசிபிள் ஆகும், இதுக்காக தான் இதை நான் இப்படி சொன்னேன். அவங்க பயங்கர பீக்ல அது எப்படி அப்படி. ஓகே மேம், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க நான் இப்படியே பேசிட்டே இருக்கோம். அவங்களும் ஒரு பாயிண்ட்ல ஓகே அபர்ணா போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு அந்த டோனுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. எனக்கு வந்து டென்ஷன் ஆகி கோவப்படல என்ன இருக்கு, எண்ட் ஆஃப் த டே சொல்யூஷன் வேணும். சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. ஸோ என்கிட்ட சண்டைலாம் வேணாம். நான் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அது சொல்லுங்க, நான் ரெடியா தரேன். ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட வந்து நான் ஒரு டிசைன் சொன்னேன், நீ ஒன்று பண்ணிட்டேன், அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்ல. மேபி வந்து கண்டிப்பா வந்து ஒரு டைட்டா இருக்கு, லூஸா இருக்கு, அது வந்து யூஸ்வலா எல்லா பாடியுமே வந்து ஃபிளெக்சிபிளா மாறிட்டு, நம்ம இன்னைக்கு ஒரு வெயிட்ல இருப்போம், நாளைக்கு வேற ஒரு வெயிட்ல இருப்போம். ஸோ இந்த ஃபிளக்சுவேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான குட்டி குட்டி மாற்றங்கள் இருக்குமே தவிர, இதை நான் சொன்ன டிசைனே இல்லை, இது நீ வேற மாதிரி பண்ணிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. டச் விட்டு. ஸோ ஒரு காஸ்டியூம் டிசைனரா இருந்து ஆக்டிங், அங்கே ஒரு ஜம்ப் அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள, ஏன்னா நிறைய ரீல்ஸ் நான் பார்த்துருக்கேன், நீங்க வடிவேல் சாரோடைய நிறைய ரீல்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க. அது வந்து எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நவ் இப்போ நீங்க வந்து ஒரு சீரியல்ல வேற நடிச்சிட்டு இருக்கீங்க, பூங்கொடின்ற ஒரு சீரியல்ல நீங்க வந்து ஹீரோயினுடைய ஃப்ரெண்டா இருக்கீங்க. அண்ட் ஆக்சுவலி அந்த கேரக்டருமே கொஞ்சம் பப்ளியான கேரக்டர், கொஞ்சம் ஒரு காமெடி சென்ஸ் உள்ள கேரக்டர்னும் போது ஆப்டா உங்களுக்கு செட்டாகவும் ஆகுது. ஸோ இந்த அப்புறம் நான் எப்படி, how is this transition? ஆக்சுவலி இந்த ஜேர்னி எல்லாமே இந்த ஃபேஷன் டிசைனிங், லைக் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர் எல்லாமே ஸ்டார்ட் ஆனதே வந்து டிக்டாக், லைக் மியூசிக்கல் டைம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வாய்ப்பு வந்து ஆக்டிங் இது பண்றீங்களா, இந்த சீரியல் பண்றீங்களா, மூவி பண்றீங்களா அப்படிலாம் கேட்குறப்ப அப்போ சில சுச்சுவேஷன்ஸ் என்னால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக வந்து என் லைஃப்பை சர்வை பண்ணணுன்ற ஒரு ஸ்டேஜ் வரப்போ, அப்போ வந்தோடனே நம்ம ஆக்டிங்னு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம வந்து நம்ம ஒர்க் பண்ணலனாலுமே நமக்கான ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு வேலையை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வெயிட் பண்ணி என்னோட பிஸ்னஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணி எனக்கான ஒரு இன்கம் சோர்ஸ் வர அளவுக்கு நான் என்னை வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஐ எம் ஃப்ரீ. லைக் நான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் இல்லைனாலும் என் பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும். அப்படின்றப்போ ஓகே இப்போ நீ போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்போ கரெக்டாக அந்த ஆடிஷன் கால் வந்தது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, இதுக்கு நீங்கள் சூட் ஆவீங்க, ஆடிஷன் என்ன ட்ரை பண்ணுறீங்களான்னா ட்ரை பண்ணால் அவங்க பயங்கர ஹாப்பி. நீங்கள் அவங்க கூப்பிடும் போதே அந்த மைண்ட் செட்லாம் கூப்பிட்டாங்க, நீங்கள் தான் வேணுன்ற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த ப்ரொஃபஷனும் இதையும் நீங்கள் ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ணுறீங்களா? டிசைனிங் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா, இல்லை கம்ப்ளீட்டாக வந்துட்டு அது இல்லாமல் இப்போ ஆக்டிங்க்கு வந்துட்டீங்களா? இல்லை அதுவும் சைடில் போயிட்டு தான் இருக்கு. ஸோ நான் ஆக்டிங்கும் வந்து போயிட்டு தான் இருக்கு. எனக்கு வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ இப்போ அதுக்கு வந்து நான் 100% என்னோட ப்ரெசன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை என்னோட டிசைனிங்க்கு பொறுத்த வரைக்கும். ஸோ நான் அப்பப்போ இருந்தால் போதும். ஸோ அதனால இப்போ நான் ஃபுல் இன்டு ஆக்டிங், சைடில் நான் பிஸ்னஸும் ஹேண்டில் பண்ணிருக்கேன். பட் வடிவேலு சார் ஏன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? அது வந்து எனக்கு சும்மா அது ஒரு காமிக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ண ஆரம்பிச்சது. அப்போ நான் ஏதோ ஒரு ரீல் பண்ணுறப்போ எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிது. நான் சும்மா ஒரு சாங் பண்ணுறதோ டைலாக் பண்ணுறதை விட அது பண்ணால்
இருக்கிற ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டை எங்க அம்மாவே வந்து நான் வடிவேலு காமெடி பண்ணப்பதான் எங்க அம்மா என் ஃபுல் வீடியோ உட்காந்து பார்த்தாங்க. எங்க அம்மா ஃபுல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்க அம்மா ஒரு நாள் வந்து அந்த வீடியோ நான் ரேஷன் கார்டுன்னு ஒரு காமெடி, ஸோ அந்த காமெடி நான் பண்ணப்போ எங்க அம்மா அப்பதான் ஆஃபீஸே வந்து இதை பார்த்துட்டு எங்க அம்மா வந்து மனசளவுல பயங்கரமா சிரிச்சாங்க. அந்த டே வந்து எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. லைக் அதாவது அந்த டே வந்து ஒஸ்டா இருந்தாலும் ஈவினிங் வந்து அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஐ ஃபீல் கம்ப்ளீட்ன்ற மாதிரி இருந்ததுன்னு அம்மா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே இதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா, இதை இவ்வளோ பேர் என்ஜாய் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்போ காமிக்கா எடுத்துட்டு பண்ணலாம். ஏன்னா வடிவேலு சாரோட தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. லைக் மித்தவங்களோடதுமே நல்லா இருக்கும். பட் அதை தாண்டி இப்ப டெம்ப்ளேட்டே எல்லாருமே வடிவேலு சாரோட தான் யூஸ் பண்றாங்க. மித்தவங்களும் யூஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அதிகமா வந்து வடிவேலு சாரோட யூஸ் பண்றதுனால ஓகே. உங்களுக்கு பிடிச்ச வடிவேலு சார் காமெடி, அதாவது நீங்க பண்ணதுலயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு காமெடி, இது வந்து என்னோட ஃபேவரட், இது வந்து என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா எந்த காமெடி சொல்வீங்க? ஆக்சுவலி நிறையவே இருக்கு நான் பண்ணேன். ஆக்சுவலி என்னன்னா ரொம்ப பிடிக்கும், இப்போ நாங்க கேட்டா கூட பண்ணுவீங்க. ஐயோ ஒரு சிம்பிளான ஒரு சின்ன காமெடி அப்படிதான் பண்றது. It will be very nice. மண்டபத்திரம் டைலாக் தான் வந்து என்னப்பா இப்படி மேல வந்து விளையாடுற? வேணும் நாங்க வந்து மோதுனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. போய்த்தொலை. எது? போய்த்தொலையா? நாங்க போவோம் இங்கே பாய வச்சுட்டு மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இல்ல சண்டைக்கு வர்றையா? தெரியுது இல்ல மண்ட பத்திரம். அதாவது காமெடி அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ நானே அதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே வந்து ஒரு செகண்ட் எல்லா மனசு அப்படியே ரிலாக்ஸ்டா அப்படியே மனசு விட்டு சிரிக்க. ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் யுவர் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய பேரை சிரிக்க வைக்கும் போது அது நல்ல ரீச் ஆகும். அண்ட் ரீச் ஆகுன்றதை விட நிறைய பேருடைய மனசு ஆக்சுவலி ரொம்ப பிளெஸிங்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. நான் வந்து ஒரு தியேட்டருக்கு போனா ஒரு தாத்தா பாட்டிலாம் வந்து வந்து அப்படி தலையில கை வச்சுட்டு நல்லா இருமா அப்படின்ற அளவுக்கு பிளெஸிங்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. நிறைய கிட்ஸ் நிறைய வந்து பயங்கரமா வந்து நீங்க அந்த வடிவேலுக்கு அந்த கொண்டை போட்டு பண்ணுவீங்களே அந்த அக்கா தானே நீங்க. லிட்டரலி நான் ஆக்சுவலி எனக்கு அடியில வேர்க்கும், எனக்கு மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நான் வந்து கொண்டை போட ஆரம்பிச்சேன். என்னை எங்க பார்த்தாலும் நீங்க அந்த கொண்டை போட்டிருப்பீங்களே அந்த பொண்ணு தானே. அது கொண்டை வந்து என் ட்ரேடாவே ஆயிடுச்சு. ஸோ நான் பின்னாடி ஒரு டேட்டுவே போட்டா கொண்டை. தட்ஸ் வெரி நைஸ், தட்ஸ் வெரி நைஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஆக்டிங்கில் வந்திருக்கீங்க அண்ட் ஐ விஷ் ஆல் சக்ஸஸ். நீங்கள் நல்ல இன்னும் வந்து லீடிங் ரோல்ஸ்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும் இல்லையா? ஸ்லீப் வந்து கம்மியாக இருக்கும், ஃபுட்டு வந்து எல்லாம் மாறும். ஹவ் ஆர் யூ டேக்கிங் திஸ்? இந்த சேஞ்சை வந்து எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? அண்ட் இது வந்து ஏன்னா பீயிங் அ சைக்காலஜிஸ்ட் நான் வந்து ஒவ்வொருத்தவங்களை, ஏன்னா சக்ஸஸ் நம்ம நிறைய பேருக்கு தெரியுது, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வெளியே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மக்களுக்கு அது தெரியறதே இல்லை. அவங்க ஈஸியாக பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு நடிப்பா, இப்படியெல்லாம் கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடியான எஃபர்ட், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அப்பா அம்மா டெய்லர் வந்து நான் டெய்லரே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அதுக்கான ஒரு எஃபர்ட் போட்டு அதுலேயுமே சக்ஸஸ் ஆகிட்டு இப்போது ஆக்டிங் அப்படின்னு வரும்போது அதுலேயும் வந்து நீங்கள் ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சக்ஸஸ் வி ஆர் சீங், நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரகிள், ஹவ் ஆர் யூ அண்டர்கோயிங் இட்? ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ டிசைனராக இருக்கிறப்போ லைக் இப்போ காலையில் இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளேஸுக்கு போவோம். அவங்க வந்து இதில் சாட்டிஸ்ஃபை இல்லை, நீ இன்னொரு இடத்துக்கு லைக் வேற ஒரு ஆப்ஷன் காட்டுன்றப்போ அவங்க கேட்குற மாதிரி ஆப்ஷன் வேற ஒரு இடத்துல ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஷாப்பில் இருக்கும். நம்ம அங்கே போய் காட்டும். திரும்ப இல்லை நீ ஃபஸ்ட்டு காட்டின ஆப்ஷனே எனக்கு ஓகே தான், நீ அதுக்கே போயிடலாம் அப்படின்றப்ப திரும்பி நம்ம அங்கேயே தான் அந்த கடைக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி பயங்கர ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நைட்டு வந்தாலுமே நமக்கு அடுத்து நாளைக்கு காலையில் அந்த ஒர்க்கை முடிச்சு அந்த கஸ்டமர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நமக்கு சரியான தூக்கமும் இருக்காது. நம்ம அந்த நம்ம அலைஞ்சிட்டே இருக்கனால கரெக்டாக டயத்துக்கு ஃபுட்டும் சாப்பிட முடியாது. அந்த ஃபீல்டு அந்த மாதிரினா இப்போ வந்து ஆக்டிங்ல வந்துட்டு காலையில் 7 மணிக்கு லொக்கேஷன்ல இருக்கணும். 7 மணிக்கு லொக்கேஷன்ல இருக்கணும்னா 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி அன்னைக்கு சீனுக்கு என்னென்ன தேவையோ அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ஏதாவது ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா நம்ம 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போவோம். 7 மணிலேருந்து நைட்டு 9:00லேருந்து 10 மணி வரைக்கும் எனக்கு ஷூட் இருக்கும். ஸோ 10 மணிக்கு முடிஞ்சுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரதுக்கு 11:30 12 ஆகிடும். திரும்ப அகெயின் நமக்கு வி ஹாவ் ஒன்லி 5 hours ஆஃப் ஸ்லீப் ஒன்லி. அதுக்கப்புறம் திரும்ப முடிச்சு திரும்ப அந்த ரொட்டீன். அப்போ நான்லாம் எப்படின்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக தூங்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள்.
கம்ப்ளீட்டா மீன்ஸ் லைக் இப்படி சேர்ல உட்காந்து இப்படி சாஞ்சு கூட எனக்கு தூங்க கூட என்னால கை காலை நீட்டி நல்லா கம்ப்ளீட்டா தூங்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. பட் இப்போ வந்து எப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்னாலும் இப்படி நான் உட்காந்தே தூங்கிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா 5 மினிட்ஸ் கொடுங்க அந்த மாதிரி. இப்போ ஸ்லீப் வந்து அப்படி ஆயிடுச்சு. எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ ஒரு சீனுக்கு போவோம், திரும்ப வந்து உட்காந்துட்டு அவ்வளவுதான் இப்படியே தூங்க ஆரம்பிச்சிடும் எல்லாருமே. நான் முன்னாடிலாம் நினைப்பேன் ஒரு கம்ப்ளீட்டா தூங்கினாதான் ஐ ஃபீல் கம்ப்ளீட் லைக் ஸ்லீப்ல அப்படின்ற மாதிரி நினைப்பேன். ஆனா இப்பெல்லாம் அந்த 5 ஹவர்ஸ்னா கூட அந்த ஃபேஸ்ல நம்ம ஒரு 1 ஹவர் தூங்கினா ஃபேஸ்ல ஒரு இது தெரியும், நம்ம தூங்கின மூஞ்சி மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. அந்த 5 மினிட்ஸ்னாலும் நம்ம ஆனா நம்ம கம்ப்ளீட்டாவே தூங்கல இல்லையா, சொல்ல ஃபேஸ்ல அந்த ஒரு களைப்புலாம் தெரியவே இல்லை. திரும்ப ஷார்ட்டுக்கு கூப்பிட்டு அப்படியே போயின்னு அந்த கண்டினியூட்டி அப்படியே இருக்கு, அப்படியே போயின்னு ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. பட் இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது இது ஒரு சேலஞ்சிங்கான ப்ராசஸ் தான். பட் இதெல்லாம் தாண்டி தான் யூ கம் ஆன் ஸ்க்ரீன் வரும்போது அதே மாதிரி பப்ளியா லைவ்லியா நீங்க நடிக்கிறீங்க. அண்ட் என்ன இருந்தாலும் நான் ஒரு மனநல ரீதியா விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஸ்லீப் கண்டிப்பா நீங்க வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு wherever you find அந்த பவர் நாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்க பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது நீங்க வந்து கீப் யுவர் டம்மி ஆல்சோ ஃபுல் ஸோ தட் நீங்க ஏன்னா ரொம்ப யங், ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சாதிக்கணும் போது உங்க ஹெல்த்தையும் நீங்க பார்த்துக்கணும். அண்ட் பூங்கொடியில உங்களுக்கு பிடிச்ச ஒரு டயலாக், அதாவது இப்போ வரைக்கும் நீங்க இதுல ரொம்ப பிடிச்ச டயலாக் வந்து என்னன்னு நினைப்பீங்க? அண்ட் அது வந்து சும்மா எங்களுக்காக ஒரு ஸ்மால் சின்ன ஒரு இது லைக் people to know you exactly. அந்த கண்ணாடி போட்டிருக்கீங்க, கண்ணாடில you want I can give இல்ல அது ஆக்சுவலி டயலாக்ன்ற மாதிரி இதுவும் பேசுற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இது நல்லா இருக்கே, இது நல்லா வந்து நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, ஈவன் உங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த டயலாக் இந்த சீன் நீ ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்த, நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் ஆர் இது அப்படின்னா லைக் ஒரு 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 வந்து ஒரு சீன் வந்து ஹீரோனை திட்டுற மாதிரி இருக்கும். அது தவிர வந்து காமிக்கா 2 சீன் இருக்கும். அதாவது வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கும் எனக்கும் பயங்கரமா வந்து கொடுக்கல் வாங்கல் மாதிரி வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கும். அதுல வந்து லைக் ஆக்சுவலி அது அவரும் டைலாக் பேச, அதாவது அவர் நான் கலாய்க்கிற மாதிரி அவர் என்ன சொன்னாரோ அவர் வந்துட்டு நாங்க வந்து ஏதோ கோவில்லாம் ஒரே பரபரப்பா இருக்கும், இன்னும் கோவில் எல்லாம் பரபரப்பா இருக்கு, என்ன எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து கேக்குறப்ப பொம்பளை பிள்ளைங்களாம் பயந்துருவீங்க போங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் பயந்துருவோமா? ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லி நான் அவரை கேட்டேன். நான் அவர் வந்துட்டு நான் பேபி, அவர் பேர் ஆக்சுவலி பேபி, நான் பேபியா என்ன பொம்பளை பிள்ளை சொல்லி பொம்பளை பிள்ளை பேரையே வச்சிருக்க அப்படின்னா நீ யாரு? நான் சுதா அப்படின்னோன்னே நீ மட்டும் சுதாகர்னு பேர் வச்சிருக்க. ஸோ எனக்கு அந்த சீன் வந்து அப்படியே வெரி க்ளோஸ் டு ஹார்ட்ன்ற மாதிரி. வெரி நைஸ். ஸோ வெரி நைஸ். அப்புறம்னா உங்களுடைய ஸ்டோரி, உங்களுடைய லைஃப் அண்ட் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய ஏன்னா இந்த விமென்ஸ் டேல இந்த மாதிரி யங்காக ட்ரீம்ஸோட வர ஏன்னா நீங்கள் வேற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்க ஊர் எது ஆக்சுவலி? தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து சென்னையில் இந்த அளவுக்கு உங்களை நீங்கள் வந்து விசிபிலிட்டி காட்டியிருக்கீங்க, உங்களை நீங்கள் பிரபலப்படுத்தியிருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. ஸோ பெண்கள் வந்து ஸ்ட்ரகிள் இல்லாமல் கிடையாது, ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் அவங்க வந்து அவங்கள அழிச்சிக்காம ஒரு செல்ஃப் கேர் பண்ணிட்டு அவங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய சக்ஸஸ் ஒன்றுத்தையும் முடியும், என்னால் முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கஸ்டமர் உங்களை வந்து திட்டும் போது அங்கே எந்த விதத்துலையும் வந்து இமோஷன்ஸ் காட்டாமல் ரொம்ப காமாக, ஏன்னா நீங்கள் டீல் பண்ணுறது கஸ்டமர் கிட்ட, இங்கே இமோஷன்ஸ் கிடையாதுன்றது இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணும்போது ஐ திங்க் சேலஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக தட்டி நீங்கள் வடிவேலு சார் சொல்ற மாதிரி தட்டி தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி விமென்ஸ் டே. பார்த்த எல்லாருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. விமனா இருக்கிறதே பெரிய ப்ரைடு தான் நம்மளுக்கு. ஸோ ப்ளீஸ் என்ன நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாதிங்க. பெண்ணுன்ற அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் பின்னாடி போக தேவையில்லை. தேங்க்யூ.